அடுத்து பார்ப்போம். 1916 வந்து ப்ரொப்போஸ் பண்ணார் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். இதை ஃபுல்லாக யார் கேரி அவுட் பண்ணா அப்படின்னா 1927 பால் டிராக் ஒரு பேப்பர் எழுதினார் 1927. இந்த டெரிவேஷன் ஃபுல்லாக வந்து அவர் தான் ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணார். குவாண்டம் தியரி ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதினார். அந்த பேப்பரில் தான் இந்த டெரிவேஷன் ஃபுல்லாக இருந்தது. எதுலேருந்து எடுத்திருக்காரு? கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செமி கிளாசிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை சொல்லுது? ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் இன் ரேடியேஷன் ஃபீல்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் இன் ரேடியேஷன் ஃபீல்டு. ஸோ டிரான்சிஷன் ஆம்ப்ளிடியூட் முதல்லேருந்து கண்டுபிடிச்சோம், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஓகே, டிரான்சிஷன் ஆம்ப்ளிடியூட் பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேட்ஸ், இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். ஒன் ஃபார் அப்சார்ப்ஷன், another one ஃபார் எமிஷன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேட்டர். ஓகே, லைட் வில் இன்ட்ராக்ட் வித் மேட்டர். அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வில் பி அப்சார்ப். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறது? அப்சார்ப் பண்ணிக்கிறது எனர்ஜியை. இட் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்புறம் அதுக்கடுத்து அந்த எனர்ஜி ஸ்டிமுலேட்டட் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து கீழே வருது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்து கண்டினியூஸாக எனர்ஜி இந்த பக்கம் எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்சார்ப் பண்ண எனர்ஜி, அப்சார்ப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி ஸ்டிமுலேட் பண்ணி கீழே கொண்டு வருது. தட்ஸ் கால்டு ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஒன் இஸ் ஃபார் இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன், another one is stimulated emission. Two things. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி வந்து 1916 வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணார். ஓகே, 1916 வந்து அப்சார்ப்ஷன், இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் இருக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணார். இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா, ஸோ ரெண்டு நடக்குதுன்னு சொன்னேன் நான், இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன் நான். டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் என்ன அர்த்தம்? டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் அர்த்தம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேட்னு அர்த்தம். இப்போ என்ன ப்ரொப்போஸ் பண்ணதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா N1 அப்சார்ப்ஷன் வச்சுக்கிடுவோம், N2 எமிஷன் வச்சுக்கிடுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, N1 N2 நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரல. எந்த ஆன்சர் வரல? கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வரல. அப்போ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னொரு டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். பியூட்டிஃபுல்லாக திங்க் பண்ணி இன்னொரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்படி அப்படின்னா எக்ஸைட்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் அது ஸ்பான்டேனியஸாக கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ பியூட்டிஃபுல்லாக திங்க் பண்ணி அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு. அது எக்ஸாக்ட்லி எதுக்கு கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. பியூட்டிஃபுல்லாக பண்ணார், ஆச்சரியமாக இருக்கு. ஸோ இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன், அப்சார்ப் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிருக்கு. மேலேருந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மட்டும் கிடையாது, ஸ்பான்டேனியஸ் எமிஷனாகவும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1, இது 2ன்னு வச்சுக்கோங்க. 1 and 2 அப்சார்ப்ஷன், சரியா? 2 and 1 ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மட்டும் கிடையாது, 2 and 1 ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் வருது. அப்போ இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன் ஈக்குவல்ஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ப்ளஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அப்ரோச் பண்ணார். இதை கடைசியாக கேரி பண்ணது யார் அப்படின்னா 1927 வந்து பால் டிராக். குவாண்டம் தியரி ஆஃப் அப்சார்ப்ஷன் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அந்த ஒரு பேப்பரில் வந்து இவர் என்ன பண்ணார், பால் டிராக் வந்து கேரி பண்ணி எக்ஸ்பிரஷன் கரெக்டாக கொண்டு வந்துட்டார். அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து இது எடுத்ததுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா செமி கிளாசிக்கல் அப்ரோச்னு சொல்கிறோம். ஓகே, செமி கிளாசிக்கல் அப்ரோச், செமி கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் ஓகே ஆஃப் ரேடியேஷன் அக்கௌண்ட் ஃபார் அப்சார்ப்ஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். In addition to two transitions, இன்னொன்று இருக்கு, spontaneous transition, which was put both by Albert Einstein in 1916. Okay, when an atom or a molecule in the excited state, without the influence of electromagnetic field, it comes back to the ground state by emitting a photon. This is called spontaneous emission. Okay, so quantization of electromagnetic field is necessary to explain the mechanism involved in this process. யாரு ப்ரொப்போஸ் பண்ணார் அப்படின்னா ஆல்பர்ட். ஓகே, இப்போ நம்ம டிரான்சிஷன் ஐன்ஸ்டீன்ஸ் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்னென்ன கோஎஃபிஷியன்ட் சொல்லி பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆஃபன் இட் வில் அப்பியர் இன் எக்ஸாமினேஷன். லெட் அஸ் அப்ளை த ரிசல்ட்ஸ் டு எ சிஸ்டம் இன் விச் பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் எடுத்துட்டார். இஸ் இன் ஈக்லிபிரியம் மேட்டர். ஓகே, this is usually a spectral distribution of radiation over the range of frequencies. Black body radiation have a spectral distribution, okay, for all the wavelengths. Consider the energy associated with the radiation
in the frequency range between nu and nu plus d nu which is equal to rho nu னு வச்சுக்கோங்க. இதுதான் density between these two ranges. Rho nu என்னது is the density of radiation at frequency. So we know that E equals h nu நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்கு, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். இது 1 இது 2 னு வச்சுக்கோங்க. அப்போ the frequency between 1 and 2 is given by nu 2 1 equals the difference between these two energies divided by your h, E2 minus E1 by h. நமக்கு தெரியும். Okay, so here E2 and E1 are the energies of the atom in the second and first state respectively. This process is known as radioactive absorption. நமக்கு ஏற்கனவே தெரியும். The probability that this absorption transition occurs at a given time depends on the properties of states 1 and 2. சரி, இப்போ now இந்த absorption நடக்குது பார்த்தீங்களா, absorption. அப்போ the transition probability will be directly proportional to the density of states. அப்போ என்ன பண்ணோம், directly proportional density ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க, அந்த கான்ஸ்டன்ட் வந்து B12. இதுதான் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட், ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். இது என்ன நடக்குது, B12 1ல இருந்து 2க்கு போகுது, அப்போ இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன். ஐன்ஸ்டீனுடைய கோஎஃபிஷியன்ட் பி கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ P12 transition probability, transition rate for absorption is given by B122 multiplied by the density of states. Okay, not density of state, density. Okay, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த இருக்குல்ல density of radiation of frequency. Okay, B12. So our B12 is called Einstein's B coefficient for induced absorption. எல்லாருக்கும் இது புரியுதா? இந்த so இப்போ number of transition from state 1 to 2 is given by this expression. நம்பர் எவ்வளோ நம்பர் இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து n1 போட்டுக்கலாம். Similarly, the number of transition from state 2 to 1, முதல்ல 1 to 2 முடிச்சோம், இப்போ 2 to 1 which is given by n2. இங்கே என்ன போட்டிருக்கோம், B12, இங்கே பாருங்களா B21. அப்போ B21 வந்து என்னது, Einstein's another coefficient for stimulated emission. முதல்ல சொன்னது induced absorption, Einstein's coefficient induced absorption. இது வந்து stimulated emission from 2 to 1, Einstein's coefficient, ரெண்டாவது coefficient. ஸோ ஐன்ஸ்டீன் வந்து எதை இன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா, சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்க, எதில் அட் தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா these two conditions should be equal. One is for induced absorption, another one is for stimulated emission. 1000 ஆட்டம் கீழே இருக்கு, எக்ஸைட் ஆகி மேலே 1000 ஆட்டம் போயிடுன்னு வச்சுக்குவோம், திருப்பி அந்த 1000 ஆட்டம் கீழே வந்தானே ஆகணும் அட் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே, ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ B12 equal to B21 condition போட்டிங்க அப்படின்னா N1 equals N2 which is not in accordance with the Boltzmann distribution, Maxwell-Boltzmann distributionனால ஒர்க் அவுட் ஆகலை. N1 by N2 equals e power h nu 21 divided by kt. இதுதான் வந்து உங்களுடைய Maxwell-Boltzmann ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எடுத்தது N1 by N2. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்தோம்னா இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன திங்க் பண்ணார் அப்படின்னா, இன் அடிஷன் டு தட் மேலேருந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மட்டும் வரல, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஒரு ஃபேக்டர் உள்ளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸ்பான்டேனியஸ் எமிஷன், வாட் வி கால் திஸ் அஸ் A21, another Einstein's coefficient. இது ரெண்டு தான் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது ரெண்டு தான் பார்த்தோம், ரெண்டு தான் ஈக்குவல்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி என்ன பண்ணோம், அதை வந்து போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கம்பேர் பண்ணோம், பட் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேலேருந்து அனதர் டேர்ம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1916 வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அனதர் கோஎஃபிஷியன்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸாக வருது, இதை ரேடியேஷன் டிபெண்ட் பண்ண கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதான் கீழே மேலேருந்து கீழே வந்துடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ண போகிறோம், இந்த டேர்மை இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டேர்ம் ஈக்குவல்ஸ் திஸ் ப்ளஸ் திஸ், வெரி கிளியர். திஸ் டேர்ம் ஈக்குவல்ஸ், முதல்ல என்ன சொன்னோம், திஸ் டேர்ம் ஈக்குவல்ஸ் திஸ் டேர்ம் சொன்னோம், ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறோம், திஸ் டேர்ம் ஈக்குவல்ஸ் திஸ் ப்ளஸ் திஸ், இந்த இருக்கா? ஸோ மேலேருந்து கீழே வர்றது இது ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ, ஒன் ஃபார் ஸ்பான்டேனியஸ் emission, another one for stimulated emission. The probability amplitude or probability transition from excited state to ground state is given by this. It is necessary to postulate this process in order to satisfy certain requirements of thermodynamics. கண்டிப்பா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து induced absorption equals spontaneous emission plus
ஸ்டிமுலேட்டட் எமிஷன் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டாரு. இப்போ கிளியராக இருக்கா உங்களுக்கு? டவுட் ஏதாவது இருக்கா அதில்? ஸோ n1/n2 இப்போ கண்டுபிடிப்போம். n1/n2 ஈக்குவல்ஸ் திஸ் ஃபேக்டர் டிவைடட் பை திஸ் ஃபேக்டர். ஓகே, இப்போ n1/n2 எது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை மேலே கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் E1 மைனஸ் E2 எழுதலாம், டிவைடட் பை KT போடலாம். E1 மைனஸ் E2 வந்து என்னது? E1 மைனஸ் E2 மைனஸ் E2 மைனஸ் E1னா ஞாபகம் இருக்கா? E2 மைனஸ் E1னா யூ வில் கெட் H mu 21 மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸாக மாறிது, யூ வில் கெட் H mu 21. எல்லாருக்கும் இது புரியுதா? E2 மைனஸ் E1னா அந்த முன்னாடி பார்த்தோம் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இந்த எக்ஸ்பிரஷன் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா E2 மைனஸ் E1 பை H ஈக்குவல்ஸ் mu 21. இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு? E1 மைனஸ் E2 இருக்கு பாருங்க, அதனால ஒரு மைனஸ் வருது, அதனால மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடுது, e பவர் H mu 21 டிவைட் பை KT. இப்போ n1/n2 வந்துருச்சா எக்ஸ்பிரஷன். இது வந்து எங்கேருந்து கிடைச்சிருக்கு? கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. இது வந்து என்னது? குவாண்டத்துலேருந்து வருது. அதனால ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செமி கிளாசிக்கல் அப்ரோச் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ n1/n2 எக்ஸ்பிரஷன் இந்த இருக்கு, n1/n2 இந்த இருக்கு, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க, யூ வில் கெட் திஸ். சரியா? ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிச்சு. ஓகே, இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் திஸ். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த A21 இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போங்க, யூ வில் கெட் மைனஸ், காமன் டேர்ம் போட்டாச்சு, ரோ நியூ 21 காமன் டேர்ம். therefore rho mu 21 equals இந்த டேர்ம் எப்படி எழுதலாமா? இப்போ இந்த ரெண்டு இதை வந்து ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணுங்க. சப்போஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் காமன் இருக்கிறதுனால வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ we know that the energy density for the radiation இந்த ஏற்கனவே பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா அதில் இருந்தால் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ rho nu equals 8 pi H nu cube divided by C cube multiplied by இது நம்ம ஏற்கனவே தெரியும், பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லாம் தெரியும். இப்போ இந்த இது முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே நான் எழுதியிருக்கேன். இதையும் கம்பேர் பண்ணுங்க. இது வந்து இதுலேருந்து கிடச்சிச்சு பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லா. ஓகே, பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லா வந்து பிளாக் பாடி ரேடியேஷனில் கிடச்சது. இது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது. ஓகே, டிரான்சிஷன் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் அதில் பார்த்தது. இது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த ரெண்டுலாம் நீங்கள் A21 by B21 வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா this must be equal to 8 by H nu cube divided by C cube. சொல்லலாமா? புரியுதா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு, இந்த டேர்ம் ஈக்குவலாக இருக்கு, அப்போ இந்த டேர்ம் must be equal to this term எழுதலாம். இப்போ திருப்பி நீங்கள் அசியூம் பண்ணுங்க, B12 equals B21 இதில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா you will get B2 you will get, இதை அசியூம் பண்ணி வச்சிருப்போம், we will see. ஏன்னா அசியூம் பண்ணதுனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ we know that the transition rate for absorption is the same as the probability per unit time, hence it is given by B21 equals 2 pi H bar mod dipole square, dipole moment square. mu உங்களுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பிரஷன் தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 10.1 பார்த்தோம், எக்ஸ்பிரஷன் ஃபார் mu L. அந்த mu ரத்துக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, you will get this expression. அந்த இங்கே ஒரு E இருக்கு, சரியா? இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால you will get E square. அதர் டேர்ம்லாம் அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் இது புரியுதா? ஸோ B21க்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி A21 by B21 இந்த இருக்கு, அப்போ A21 equals B21 8 pi H nu cube divided by C cube. B21 உடைய எக்ஸ்பிரஷன் இந்த இருக்கு, சப்ஸ்டிட் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ A21 equals இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the complete expression. 2 8 are 16 கொண்டு வந்தாச்சு. அதர் டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ணுங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா you will get இந்த ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்க, இந்த டேர்ம் மல்டிப்ளை பை திஸ் டேர்ம் will give you this term. ஓகே, ஸோ A21 ஐன்ஸ்டீனுடைய கோஎஃபிஷியன்ட் A21 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா cube of the transition frequency depend பண்ணிருக்கு. This is the transition frequency nu 21, the transition frequency between two states. So எதை டிபெண்ட் மெயினா எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் cube of the transition frequency டிபெண்ட் பண்ணிருக்கு. பாருங்க, nu cube. செகண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? செகண்ட் radial distance, expectation of the radial distance, square of the expectation value of the radial distance, அதையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு.
ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் யுவர் A21. A21 வந்து என்னது? A21 ஆல் ஐன்ஸ்டீனுடைய கோஎஃபிஷியன்ட். எதனுடைய கோஎஃபிஷியன்ட்? ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ் எமிஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சந்தேகம் இருக்காதுல்ல? ஓகே, இப்போ சும்மா ஒரு டைக்ரெஷன், வெளியிலேருந்து ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்ணி வெளியே வரோம். இது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 1040 இதை எடுத்துக்கங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா A21 by B21 இந்த ரோ நீ இங்கே கொண்டு வந்துடுறேன், இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அந்த ஈக்குவேஷனில் இதுதான் 10.40. அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணேன், A21 by B21 வச்சுக்கிறேன். இந்த ரோ நியூ இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இந்த டேர்ம் மட்டும் கொண்டு வந்துடுறேன். இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கும் ஒரு ரேஷியோ ஒன்று போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அர்த்தம்? ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இது என்னது, ஸ்டிமுலேட்டட் எமிஷன், ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் இருக்கு. இதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கும். அதர் டேர்ம்ஸ் எல்லாம் இப்படி இருக்கட்டும். ஓகே, அதர் டேர்ம்ஸ்லாம் இருக்கணும். இப்போ ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த டிரான்சிஷன் ஃப்ரீக்வன்சி வெரி வெரி லெஸ் than that of KT by H ன்னு வச்சுக்கோங்க. இந்த μ21 டிவைடட் பை H KT இருக்கு பார்த்தீங்களா, இந்த KT டிவைட் பை H போடலாமா? இந்த டேர்மில் μ21 மட்டும் வச்சுக்கிட்டு இந்த KT by H போடலாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், KT by H கீழே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ μ21 இஸ் வெரி வெரி லெஸ் than that of KT by H போகிறேன். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும், இது வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி, இது வந்து பெரிய குவான்டிட்டி, பிக் குவான்டிட்டி. இது வந்து ஸ்மால் இல்லை, μ21 வந்து ஸ்மாலாக இருக்குது, சின்ன வேல்யூ. அப்போ சின்ன வேல்யூ டினாமினேட்டர் பெரிய வேல்யூ இருக்குது. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சின்ன வேல்யூ வரும், ஸ்மால் வேல்யூ வரும். ஸ்மால் வேல்யூக்கு வந்து இத்தனை எக்ஸ்பேண்ட் e⁻x எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 + x டேர்ம் வரும். 1 + x + x²/2 அப்படி வந்துகிட்டே இருக்கும். x² டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் அகைன் ஸ்மால் வேல்யூனால. 1 + x வந்துச்சுன்னா அந்த ஒன்று இந்த ஒன்று கேன்சல் ஆகிடும். 1 - 1 ஒரு டேர்ம் x மட்டும் வரும் உங்களுக்கு. அந்த x டேர்ம் என்னது, h μ21 by KT மட்டும் வரும். இப்போ என்ன கொடுத்துருக்கோம், μ21 வந்து வெரி வெரி ஸ்மால்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். கிளியராக இருக்கா உங்களுக்கு எல்லாம், புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஸ்மாலாக இருக்கும்போது இந்த அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸ்பான்டேனியஸ் எமிஷன் காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது ஆர்குமெண்ட். இதே மாதிரி இப்போ μ21 greater than KT by H வச்சுக்கோங்க. அப்போ μ21 greater than by H அப்படின்னா இந்த டேர்ம் அது லார்ஜராக இருக்கும் உங்களுக்கு. KT by H கீழே கொண்டு வாங்க. அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் டேர்ம் வந்து வெரி வெரி லார்ஜராக இருக்கும். வெரி லார்ஜர் அப்படின்னா நீங்கள் வந்து e⁻x நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. e⁻x ஸ்மாலாக இருக்கும் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். when x is very very small. ஓகே, இப்போ x வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது அப்படின்னா e⁻x itself நீங்கள் வந்து பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டாக இருக்கும். இந்த டேர்ம் μ2 greater than KT by H போட்டிங்கன்னா அந்த டேர்ம் வெரி வெரி கிரேட்டராக இருக்கும், ஹை வேல்யூவாக இருக்கும். இப்போ இது ஹை வேல்யூ அப்படின்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அந்த பக்கம் கொண்டு போங்க, அதுவும் ஹை வேல்யூவாக இருக்கும். சரி, அப்போ வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் காட்டணும் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம், இந்த கேஸில் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் வந்து கிரேட்டர் than that of நம்பர் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். எப்போ எந்த கண்டிஷனில், டிரான்சிஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் than வெரி வெரி லெஸ் than that of KT by H. ரெண்டாவது கண்டிஷனில், இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் வந்து வெரி வெரி லெஸ் than that of நம்பர் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ இதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, ரெண்டாவது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ், அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். அது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் வந்து இந்த லாஸ்ட் யூனிட்லேருந்து முடியுது. ஸோ இதோட வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதோட 10 யூனிட்ஸ் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இது வந்து கடைசி கிளாஸ். ஓகே, உங்கள் சிலபஸில் ஆல்மோஸ்ட் வந்து we have covered everything. ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை. Let us end up. So thank you very much.